அவர் அரசியலுக்கு வந்தா ஐ மீன் கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. தட்ஸ் சலானி ஸ்பெஷல். இப்போதுக்கு ஐ எம் மாஸ்க் கவினோட அதுல நான் நடிக்கிறேன். படம் வரலாம் கூட உங்களுடைய பாட்டு சினிமால அடிக்கடி ஒரு பின்னைக்கு பாட்டும் வரல, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாட்டு வரல, புதுசா எதுவுமே வரல, நான் எதுவும் பாடல. இனிமே மீண்டும் தொடங்கும். சில நடிகைகளும் வந்து பெரிய பெரிய வரலாற்று ஆளுங்களோட பயோகிராஃபியில் நடிக்கிறாங்க. வரலாற்று ஆளுனா எனக்கு பயோகிராஃபிஸா ஒரு கேரக்டர் இப்ப இந்திரா காந்தி மாதிரி நடிக்கிறாங்க, அவங்க சமுத்திரா மாதிரி நடிக்கிறாங்க. மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆசை. விஜய் அரசியல் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? பிக்சர்ல ஏதாவது அரசியலுக்கு வந்து கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. அவர் அரசியலுக்கு வந்தா நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அரசியலுக்கு வந்தா ஐ மீன் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வரது இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க. பட்ஜெட் படம்லாம் வந்து எல்லா தியேட்டருக்கு போனோம். இது நடிகைகள்லாம் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க, அவங்களாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்ல முக்கியமான முடிவுலாம் எடுத்துட்டாங்க. நான் கிட்டத்தட்ட புதுசா எதுவுமே பண்ணல, இப்போதான் நானே நடிக்கிறேன். சோ இத பத்தி எனக்கு எந்த காமெண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய சினிமா கேரியர்லயே நீங்க எந்த மாதிரி கதாபாத்திரம் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க? நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன். ஆக்சுவலி எல்லாமே பண்ணிட்டேன். த்ரில்லர் பண்ணிருக்கேன், ஹாரர் பண்ணிருக்கேன், அட்வென்ச்சர் பண்ணிருக்கேன், லவ் ஸ்டோரி பண்ணிருக்கேன், எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். சென்னை 2 சந்திரா கேரக்டர் வந்து பேசப்பட்டது. சென்னை 2 படத்தை எடுக்கணும் வெற்றி பார்த்து சொல்லி நெக்ஸ்ட் டைம் நீங்க வெற்றி சார் இன்டர்வியூ பண்ண போது நீங்க அவர்கிட்ட தான் சொல்லிருக்காங்க. அதுல நீங்க சந்திரா கேரக்டர் மீண்டும் வருவீங்களா? கண்டிப்பா வடசென்னை 2 நடந்தா சந்திரா மீண்டும் வரும். அதுல எந்த டவுட்டும் இல்லை.